உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். 3-in-1 senior living அபார்ட்மெண்டா? 1 senior citizen கான perfect senior living. Number 2 small investment big appreciation. 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தர போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. அப்படியே அந்த மயில் இறகுல வந்து அப்படி இந்த தன்னுடைய உடலை வருடி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவருடைய குரல் வந்து அப்படியே தாளாட்டி போயிட்டே இருக்கு. அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா வேற ஜோனில் இருக்கு. எப்படி இந்த தக் லைஃப்ல முத்தமலை சாங் வந்து அவங்க பாடாத ஒரு பாடல ஸ்டேஜில் ஹிந்தியில் பாடினாங்க. ஸ்டேஜில் பண்ணும்போது எவ்வளோ வைரல் ஆச்சு உங்களுக்கு. ஐயோ சினிமை பாடிந்தா பிரமாதமாக இருந்துமே. அது த்ரிஷா அந்த விஷுவலில் பாட சீனுக்கு வந்து தீப் பாடினாங்க, அது கரெக்டாக இருக்கும், அது வேற. பட் சினிமையை பாடும்போது அது வேற மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 வருடம் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாங்க. நமக்கு அன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு ராஜா இப்படி தான் இருப்பாரான்னு நமக்கு தெரியாது. ஒரு பேலஸ் இப்படி தான் இருக்குமா நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு படமாக சொல்லும் போது நம்ம அப்படி மெய் சிலிர்த்து பார்க்கணும். பாகுபலியினுடைய நிறைய சிஜி ஒர்க்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இருக்குல்ல, அது தெரிஞ்சு ஏன் படத்தை 1000 கோடி மேலே நம்ம அடித்து காலி பண்ணாங்க. எல்லாத்தையும் சூப்பர் படம் சூப்பர் ஹிட்டை கொடுத்தாங்கன்னா பிரமி. ஸோ இந்த பாடல் நம்ம பார்க்கும்போது கூட பிக்சரைசிங் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா மோகன்ஜி, பிரமாதம் பண்ணியிருக்காரு. எனக்கு என்னமோ அந்த எஸ்எஸ் ராஜமௌலி பாகுபலியில் 2லாம் நான் 1-2ல் பார்த்தேன். அந்த ஒரு ஃபீல் தான் இதனுடைய வீடியோவில் நமக்கு தெரியுது. சாகுடைய பிக்சர்ஸில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதனால் ப்ரொமோஷனுக்காக ஒரு விஷயம் இப்படி போதா அப்படிங்கிறதுல எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான் பட் ஏதோ ஒரு விஷயம் எதுக்கோ வந்து ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க, வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. பட் அதை கண்டிப்பாக இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அதை வந்து இப்போ போட்ட ட்வீட்டை கூட எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கும். இல்லை வேறு ஏதாவது ட்வீட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறது. மோகன்ஜிக்கு பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை சின்மையினுடைய வளர்ச்சியில் பிடிக்காதவர்களே ஒரு கூட வந்து இருக்கலாம். ஸோ அப்போ அவர்கள் வந்து எப்படி இந்த பாடல் இவ்வளோ இனிமையாக இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்களே சின்மையை, ஏன் இத்தனை வருடங்களாக பாடாமல் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படும். மீண்டும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது. இது எல்லாமே அரசியல், சினிமாலே அரசியல் நிறையா இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து திரைத்துறையில் நீண்டமாக இருக்கணும், நிறைய பாடல்கள் பாடணும். இது வந்து மற்றதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான் இது. சினிமாங்கிறத தயவுசெய்து எடுத்துக்கணும். எல்லா பாடல்களையும் பாடுங்க, எல்லா டைரக்டர்களுடைய படங்களையும் நீங்கள் பாடுங்க. யார் எது சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். இதனால் பாதிப்பு கண்டிப்பாக சின்மை அவர்களுக்கு வராது. அதாவது இந்த ஆப்லாம் பண்ணும்போது சிவகார்த்தியன் பண்ணும்போது நம்மளை வந்து கூப்பிட்டு கௌரவிச்சு ஒரு விஷயத்தை பண்ணுன்னு சொல்லும் போது அதுக்கு வந்து அவர் ஒரு மரியாதை தர்றார். நம்ம அப்படி தான் எடுத்துக்கலாமே தவிர இதன் மூலமாக நிறைய கருத்து நல்ல விஷயத்த சொல்ல வாங்கன்னு சொல்ல வர்றாரு. நம்ம அப்படி தான் இதை ட்ராவல் பண்ணி எடுத்துக்கனால அவர் இப்போ இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு அந்த ஒரு பிஸிக்கு வந்து மற்றவர்களை தூக்கி அடித்து பேசி பண்ணுற அந்த சூழ்நிலையில் வந்து சிவகார்த்தியன் இப்போ இல்லை. ஏன்னா அவருக்கு ஷெடியூலே பயங்கர டைட் ஷெடியூல். படமே ஏகப்பட்ட படம் 2-3 வருஷத்துக்கு டேட்ஸே வேறு இல்லை. ரெண்டாவது அவர் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளையோட பேச கூட நேரம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கிற சமயத்தில் போய் மற்றவர்களை பேசுகிறதுக்காக நேரம் இருக்க போது வளர்ந்துட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க. எல்லாமே அதாவது ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்கிறார் அவர். அப்படி விஜய் அதை நினைக்கல. நினச்சிருந்தாங்கன்னா கோட்டில் துப்பாக்கியை கொடுத்துருக்க மாட்டார் ஒரு சீன் வர வச்சு. இந்த சீன் தேவையே இல்லை தெரியுமா உங்களுக்கு. சிவகார்த்தியன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் வெங்கட் பிரபு லைக் பண்ணி சொல்லும்போது தம்பி எஸ்கே தானே கூப்பிட அவன் நடிக்க வேணும்னு சொல்லி நடிக்க வச்சு துப்பாக்கியால் கொடுத்துட்டு போகிறார் சீட்டில். ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். திரௌபதி 2 அந்த படம் வரப்போகுது. மோகன்ஜி அவர்கள் வந்து ஒரு படமாக ஒரு பாட்டை வெளியிட்டு இருக்காங்க. சின்மை அவர்களோட வாய்ஸில் ஒரு பாட்டை அவர் வந்து எடுத்திருக்காரு. அந்த பாட்டை பாடினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் வேற போட்டிருக்காங்க. அதுக்கு திரும்ப இவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் என்ன இதுவாடிச்சு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, சித்தார்த்தத்துக்கு வந்து எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ புதுசாக இப்போ நம்ம பேசியிருக்க டைமில் பெருசாகிட்டே இருக்காது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோகன்ஜி அவர்களோட படங்கள் எல்லாமே தெரியும். திரௌபதி, இப்போ திரௌபதி 2 அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் எடுத்துகிட்டு இருக்காரு. அவரோட சித்தாந்தம் அப்படின்றது தெரியும். சின்மை அவர்கள் இதை நோட் பண்ணி பேசியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எதனால் இந்த கிளாஷ் வருது? இல்லை, ஆக்சுவலாக வந்து கலைத்துறைக்கு வந்து பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லா பேருமே ஒன்றாக இருந்து வேலை செஞ்சு ஒரு படத்தை மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எல்லா பேருமே கலந்துருப்பாங்க. நம்ம வந்து டீட்டெயிலாக பேசணும்னு நினைக்கிறேன். எல்லா பேருமே கலந்து இருந்து வேலை செய்யக்கூடியதாக நீங்கள் ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு படமாக பார்க்குறீங்க. இது ஒரு பக்கம். பட் சின்மை அவர்களுடைய அந்த குரல் இருக்குதுல்ல, ஸோ அந்த சாங்கு ஃபுல்லாக பார்த்தோம். உண்மையிலேயே இந்த சாங் வந்து வேற ஒரு சிங்கர்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா இந்த டோன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது, வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன்.
அப்படியே அந்த மயில் இறகுல வந்து அப்படி இந்த தன்னுடைய உடலை வருடி கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவருடைய குரல் வந்து அப்படியே தாலாட்டி போயிட்டே இருக்கு. அப்படியே கண்ணை மூடிட்டு கேட்டோம்னா வேற ஜோனில் இருக்கு நமக்கு. அது எப்படி இந்த தக் லைஃப்ல முத்தமலை சாங் வந்து அவங்க பாடாத ஒரு பாடல ஸ்டேஜில் ஹிந்தியில் பாடினாங்க. ஸ்டேஜில் பண்ணும்போது எவ்வளோ வைரல் ஆச்சு உங்களுக்கு. ஐயோ சினிமாவை பாடிந்தா பிரமாதமாக இருந்துருப்பேன். பட் த்ரிஷா அந்த விஷுவலில் பாட சீனுக்கு வந்து தீப் பாடினாங்க, அது கரெக்டாக இருக்கும், அது வேற. பட் சின்மையை பாடும்போது அது வேற மாதிரி இருந்தது. இவ்வளோ ஒரு நல்ல பாடல் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாடலை போய் நல்ல வேலை சின்மை பாடலே நமக்கு தோணுச்சு. ஏன்னா சின்மையுடைய குரலே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த அதாவது அழுகிற குழந்தை அப்படியே அமைதியாக தூங்கிடும். ஸோ நமக்கே ஒரு தாலாட்டுவர்கள் மாதிரி இருக்கும், அப்படி ஒரு குரல். ஸோ இந்த பாடல் நம்ம பார்க்கும்போது கூட பிக்சரைசிங் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா மோகன்ஜி, பிரமாதம் பண்ணியிருக்காருங்க. எனக்கு என்னமோ அந்த எஸ்எஸ் ராஜமௌலி பாகுபலியில் 2ல நான் 1, 2ல பார்த்தேன் அந்த ஒரு ஃபீல் தான் இதனுடைய வீடியோவில் நமக்கு தெரியுது. சாங்குடைய பிக்சர்ஸில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவரே பர்டிகுலராக இந்த பாடல் சின்மயி மேடம் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும், என் மைண்டில் பூரா அவங்கள தான் வச்சுருக்கேன்னு ஒரு இயக்குனர் சொல்கிறாருன்னா இப்போ எந்த அளவுக்கு உங்கள் குரலை வந்து நேசிக்கிறார், உங்கள் குரல் இந்த பாடலுக்கு உயிர் கொடுக்குங்கிறது தான் ஒரு இயக்குனருடைய அந்த எண்ணமாக இருந்திருக்கு. மோகன்ஜி அதை தான் நினச்சிருக்கார். எத்தனையோ சிங்கர் இருக்காங்க, நினச்சிருந்தா 1000 பேர் இருக்காங்க. சூப்பர் சிங்கில் விஜய் சூப்பர் சிங்கில் பாடினவங்களாம் நீங்கள் நிறைய பேர் பாடிட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களை கூப்பிட்டு பாட வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த பாடலுக்கு அந்த விஷுவலைசேஷனுக்கு ஒரு உயிர் வேணும்னா சின்மையினால தான் உயிர் கொடுக்க முடியும்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. உண்மையிலே ஒரு நல்ல தாட் மோகன்ஜியுடைய. சின்மை அவர்களும் குறைய வைக்கல, அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க. பிக்சரைசிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு பெரிய பட்ஜெட்டில் உருவான ஒரு படம் மாதிரி நமக்கு பிரம்மாண்டமாக தோணுது நமக்கு. அதை அவ்வளோ அழகாக இருக்குது படம். நீங்கள் இது வந்து முன்னாடி சில சமூக சில விஷயங்களை வந்து சில பேர் சில கருத்துக்களை சொல்லுவாங்க, அது ஒன்றும் தவிர்க்க முடியாது. நம்ம இப்போ நீங்கள் பா ரஞ்சித் எடுத்துக்கிட்டிங்களாலும் சரி, மாரி செல்வராஜ் எடுத்துட்டாலும் சரி, சில கருத்துக்கள் நம்மகிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவருக்கும் பைசலில் நிறைய விமர்சனங்கள்லாம் வரப்பட்டுச்சு. பட் என்ன மாதிரி படம் கொடுக்குறோங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் தெரியணும். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 வருடம் நடந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தான் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறாரு. நமக்கு அன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு ராஜா இப்படி தான் இருப்பாரான்னு நமக்கு தெரியாது, ஒரு பேலஸ் இப்படி தான் இருக்குமா நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு படமாக சொல்லும் போது நம்ம அப்படி மெய் சிலிர்த்து பார்க்குறோம். பாகுபலினுடைய நிறைய சிஜி ஒர்க்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் இருக்குல்ல, அது தெரிஞ்சு ஏன் படத்தை 1000 கோடி மேலே நம்ம அடித்து காலி பண்ணாங்க எல்லா பேரும். சூப்பர் படம், சூப்பர் ஹிட் கொடுத்தாங்கன்னா இந்த பிரமிப்பு. ஸோ படம் பார்க்கும்போது அப்படி மெய் மறுத்து உட்கார வச்சது. இல்லைன்னா பிரபாஸ் இங்கே இருந்து ஒரு ஹீரோ தானே, இந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு தாவி போகிறான்னு எப்படி நம்ப முடியும் நீங்கள்? பட் நம்பினாங்க இல்லையா, பட் அந்த மாதிரி கொண்டு போனார் இல்லையா. அது மாதிரி தான் மோகன்ஜியும் அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த விஷயங்கள் நிறைய விஷயம் தெரியாத விஷயங்கள் எடுத்திருக்கார். நம்ம வந்து ஒரு புது முயற்சி, பெரிய பட்ஜெட்டில் படம், லோ பட்ஜெட்லேயே படம் ஒரு பெரிய பட்ஜெட்டுக்குள்ளே போகிறாரு. அப்போது சின்மயி அவர்கள் வந்து இதை வருத்தம் தெரிவிக்கிறது வேலையே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு அவருக்கு பின்னாடி அழுத்தம் கொடுத்தாலும் மோகன்ஜி சொல்கிறது மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா இப்போ ஏன் இஷ்டம், ஒரு சிங்கர் அவங்க ஒரு பாடம் எந்த பாடலாக இருந்தாலுமே இப்போ திறமையாக பாடக்கூடிய அந்த பாடலை போய் மக்கள் வந்து ரீச் ஆகிறவங்க. இப்போ இந்த பாட்டே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கிராஸ் ஆயிருக்கு இப்போ இது வரைக்குமே. நேற்று ஈவினிங் அதை ரிலீஸ் பண்ணது 1 டேல, இன்னும் போக போக ஏறும் உங்களுக்கு. இது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த திரௌபதி 2 படத்துக்கு அவங்களுடைய குரல். பட் பிரமாதமாக இருக்குது. யார் பேசினாலும் பேசுகிறவங்கள பேசிட்டு பண்ணி விட்டுட்டு நம்ம கலைத்துறையில் இருக்கோம். ஏன்னா பன்முக கலைஞர் அவங்க, நிறைய ஜட்ஜஸாக நிறைய ப்ரோக்ராம் இருக்காங்க. இந்த பாடலில் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே சூப்பர் சிங் மாதிரி அவங்க ஒரு இதில் போய் செலக்ட் ஆகி பாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க. கன்னத்தில் முத்தமிட்டால் படம் தான் ஃபஸ்ட்டு சாங் அவங்களுக்கு. ஸோ அந்த வழி அவர்களுக்கு தெரியும், நம்ம எப்படி இவ்வளோ தூரம் டாப்பில் வந்து உட்காந்துருக்குங்கிற வழி தெரியும். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய வழியும் எல்லா பேரையும் உணர்வுங்கிறதா இந்த சொல்லிகள் நான் விரும்புகிறேன். பட் அவர்கள் மிக சிறந்த பாடகி, அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இந்த பாடல் அப்படியே என்ன சொல்ல தெரியல, அப்படி வருடி இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பாட்டு. அதனால் பின்னாடி யார் இருந்து எதையாவது தேவையில்லாம் மோகன்ஜி மேலே பிடிக்காதவர்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்க. இல்லைங்க அவர் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி சொல்லுவார், நீங்கள் இதை பாடம் நாளைக்கு பிரச்சனை ஆச்சுன்னா உங்கள் பேர் அடிப்படும், இப்படியெல்லாம் வேற சொல்லுவாங்க. அப்படி இருந்திருந்தால் வாய்ப்புகள் இருக்கும் கண்டிப்பாக. பட் நமக்கு ஃபுல்லாக படம் வரும்போது தான் நமக்கு தெரியும் என்ன கருத்து சொல்ல வந்திருக்காருங்கிறது. பட் என்ன கருத்துக்கள் சொன்னாலுமே இந்த பாடல் இந்த விஷுவலேஷனில் பார்க்கும்போது இப்போ சின்மயி அவர்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க இந்த பாடலை. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாடலுடைய அந்த விஷுவலேஷன், பிக்சரைசிங்களுடைய வாய்ஸ்லாம் கேட்கும்போது. ரிச்சர்டு ஷாலினி தம்பி தான் பண்ணியிருக்காரு, அஜித் மச்சான் தான் பண்ணியிருக்காரு ஹீரோவா. இல்லை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நட்டி பண்ணியிருக்காரு. நட்டி வந்து பேசிக்கலாக பார்த்தோம்னா பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இல்லையா. நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டார், சும்மா வெறும் தயிர் சாதம் ஊறுகாய் சாப்பிட்டு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேமராமேன், இந்தியில் கொடிக்கட்டி பறந்தவர். அவர் கதை கேட்டு தான் பண்ணியிருப்பார் இல்லையா. அப்போ அவர் அதுக்குள்ளே வேறு இருக்கார். அப்போது இது என்னன்னா, இது ஒரு கதை, இது ஒரு படம், இந்த சமூகத்துக்கு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கே வேறு விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான்
எல்லா பேருமே சேர்ந்து பண்ணுறதா ஒரு விஷயம். நட்டி பண்ணியிருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன். நான் அதை சின்மயி அவர்களுக்கும் வேற யாராவது ப்ரெஷர் கொடுத்தா கூட அதை பற்றி அவங்க கேரே பண்ணாமல், நான் பாடி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, நான் பாட போகிறேன், பாடியிருக்கேன், நல்லா இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மேலே படத்தில் எது சொன்னாலும் நான் பொறுப்பு கிடையாது இல்லையா. பட் அவ்வளோ மோசமான ஒரு கருத்து கண்டிப்பாக மோகன்ஜி சொல்லியிருக்க மாட்டேன் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அழகான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்திருக்காரு, தெரியாத ஒரு விஷயத்தை. காந்தார் எப்படி லைக் பண்ணீங்க எல்லா பேருமே இல்லையா? அந்த பேட்டில் தான் கிட்டத்தட்ட இது இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதை. ஸோ அப்படி தான் நமக்கு தெரியுது பார்க்கும்போது. அப்போ நம்ம அந்த ஒரு மேட்டில் பார்க்கும்போது ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு மோகன்ஜி. ஸோ கஷ்டப்பட்டு படத்தை உருவிருக்காரு, இல்லை உருவாக்கியிருக்காரு. அப்போ அதனுடைய வெற்றிக்கு நம்ம எல்லாமே அதாவது உறுதுணையாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். பட் இது ஓரளவு வந்து படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக தான் இப்போ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது. இப்போ சின்மயி அவர்கள் திருப்பதி 2 பாடிட்டு ஏன் வருத்துருங்க, அப்படி என்ன இருக்க போகுது, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஆவல் இப்போ எல்லாருமே உருவாகிருக்கு. ஒருவேளை அது இவங்களே பிளான் பண்ணி ப்ரமோஷனுக்காக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது சார். அதை நீங்க இல்லை, அதற்கு வாய்ப்பு கிடையாது. அது சின்மயி அவர்கள் உடன்பட மாட்டாங்க, மோகன்ஜிக்கும் அதில் உடன்பாடு கிடையாது. நம்ம நல்ல கருத்துள்ள ஒரு படத்தை நம்ம கொடுத்தோம்னா மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் மற்ற லாங்குவேஜ் படம் எல்லாமே ஓடுது. புஷ்பா 2 என்ன சொன்னாங்க, ஏன் இங்கே சூப்பர் ஹிட் ஆச்சு தமிழில், இல்லை காந்தாரம் ஏன் சூப்பர் ஹிட் ஆகுது, மலையாள படம் ஏன் இங்கே சூப்பர் ஹிட் ஆகுது, லோகோ பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒன்றுமே இல்லை, விளம்பரமே வந்த படம் எவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகுது தமிழில். இல்லை, மக்கள் இன்றைக்கி எல்லா படத்தையுமே ரசிக்கிறது மாதிரி இருக்காங்க. அதனால் ப்ரொமோஷனுக்காக ஒரு விஷயம் இப்படி போதா அப்படிங்கிறதுல எனக்கு அதில் வந்து இது உடன்பாடு இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான் அதை. பட் ஏதோ ஒரு விஷயம் எதுக்கோ வந்து ஒரு விஷயத்தை பேசிட்டாங்க, வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. பட் அதை கண்டிப்பாக இந்த இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக அதை வந்து போட்ட ட்வீட்டை கூட எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ட்வீட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நல்ல சிங்கர், அருமையாக பாடியிருக்காங்க. உங்கள் பாடல் குரலில் இந்த படம் ஒரு வெற்றிகரமாக அமையட்டுமே அப்படின்னு நம்ம நினைப்போமே. அதை நல்ல பாடலை பாடிருக்கீங்க மொத்தத்தில் சின்மயி. என்னன்னா இன்னொரு கேள்வி என்னன்னா, சின்மயி அவர்கள் ஒரு பெண்ணியம் சார்ந்து பெண்களுக்கான ஒரு நிக்கிற ஒரு இதுல இருப்பாங்க. நம்ம திரௌபதி 1 வரும்போது அது பெண்கள் இன்னும் வந்து அடிமையாக கொண்டு போகிற மாதிரி, பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை சொல்லப்பட்டதாகவும் பார்க்கப்பட்டுச்சு. ஒருவேளை இதனால அவங்க இந்த ட்வீட் போட்டிருப்பாங்களோ, நான் அந்த படத்தோட அந்த கான்டெக்ட் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அவங்க அப்படி பேசியிருப்பாங்களோ அப்படின்றது பார்க்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பகிரமாக அப்பாலஜிஸ் வேற கேட்டிருக்காங்க. இல்லை, என்னென்னா திரௌபதி 1 வேறு, அவர் எடுத்த ஸ்டைல் வேறு மாதிரி எடுத்தார். அது வந்து ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு கண்டென்ட் எடுக்கணும்னு நினச்சி எடுக்கப்பட்ட படம். இது கொஞ்சம் நல்ல மாஸ்டர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அந்த சாங் நம்ம பார்க்கும்போது தெரியுது அதை. அதனால் அந்த பெண்ணிசத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா அது நடந்ததுனால ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க. அந்த எடுத்து சொல்கிறதுக்கான தில்லு நிறைய பேருக்கு இருக்காது, அது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அதில் மோகன்ஜியை நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அந்த சம்மந்தப்பட்ட ஒரு கதை, அதை வந்து கொஞ்சம் மக்கள் பார்த்து திருந்தி அதை சமூகத்தில் இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்களை அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் திருந்த ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா. இப்போது ஆணவ கொலைகள் எவ்வளோ நடக்குது நமக்கு மேட்ருதை, அதெல்லாம் எதற்கு நடக்குது அதை. பட் அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்ல வர்றாங்க இல்லையா. அப்போ அந்த மாதிரி கருத்துள்ள ஒரு படத்துக்குள்ளே நாமளும் அதில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அது பெருமைக்குரிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன் நான் அதை. அதனால் சின்மயி அவர்கள் வந்து போட்ட ட்வீட் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது. ஏன்னா ஜிப்ரான் வந்து ஒரு 18 இயர்ஸ் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஸோ நல்ல மியூசிக் டைரக்டர். ஸோ ரகுமான் கூப்பிட்டா எதுவுமே கேட்காம பண்ணுவாங்க. ஜிப்ரான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சாங்கருக்கு பண்ணணுன்னா பாடி, ஏன்னா அந்த வரிகள் எப்பவுமே ட்ராக் வாய்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க மியூசிக் டைரக்டர், கம்போஸ் பண்ணி டியூன் பண்ணி ஒரு ட்ராக் வாய்ஸ் ஒன்று, ஃபீமேல் ஒரு டம்மி வாய்ஸை வச்சு பாடி காமிச்சு சின்மயிட்ட கொடுப்பாங்க. மேம் இந்த ஃப்ளோவில் இந்த கட்டையில் தான் வரும் நமக்கு சாங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்டுட்டு அவங்க பாடிட்டு போயிடுவாங்க. இப்போ ஜிப்ரான் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை, ஸோ ரகுமான் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை, இதனால் வந்து சின்மயி அவர்கள் பாடுவாங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து பாடிட்டு போயாச்சு, பாட்டு ரிலீஸ் ஆகிடுச்சு. இதற்கு பிறகு இதை வந்து மோகன்ஜி படத்தில் சின்மயி பாடியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒன்று தான் மோகன்ஜிக்கு பிடிக்காதவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இல்லை சின்மயினுடைய வளர்ச்சியில் பிடிக்காதவர்களே அவர்கள் கூட வந்து இருக்கலாம். ஸோ அப்போ அவர்கள் வந்து எப்படி இந்த பாடல் இவ்வளோ இனிமையாக இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்களே சின்மயி, ஏன் இத்தனை வருடங்களாக பாடாமல் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் பேசப்படும். மீண்டும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுதில்ல. இது எல்லாமே அரசியல், சினிமாலே அரசியல் நிறையா இருக்குது, நம்ம அப்படி தான் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் சின்மயி அவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறதுக்கோ இந்த பாடல் வந்து வெளிப்போகிறதுக்கோ ஒன்றும் வாய்ப்பே இல்லை, எனக்கு பொறுத்து தேவையில்லைன்னு சொல்ல வரேன். இப்போ இயக்குனர் பேரரசு அவர்கள் கூட இவ்வளோ தூரம் பேசுனீங்கன்னா நீங்கள் பாடல் நீக்க சொல்லிட்டு வாங்கின படத்தை நீங்கள் கொடுத்துருப்பீங்க கொள்கைனா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லார். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டு. பட் அதற்கு மோகன்ஜி ஒரு வழக்கம் ஒன்று கேட்டிருக்காரு, மேம் இந்த மாதிரி ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு பாடல் நீங்கள் நீதான் வேணும்னு சொல்லிட்டு போது அவருடைய விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒரு இயக்குனர், இப்போ இதே பேரரசு அவர்கள் வந்து அவருடைய படம் நிறைய படம் விஜய் படம் பண்ணாங்க, ஒரு சிங்கர் வேணும்னு கேட்கும்போது இந்த பாட்டுக்கு இந்த சிங்கர் இருந்தால் நல்லா இருக்கும்னு அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் இல்லையா. இப்போ சிங்கர் பாடியிருப்பாங்க இல்லையா. இப்போ எல்லா இயக்குனர்களும் நம்ம அப்படி தான் பார்க்கணும் நம்ம. ஸோ எந்த இயக்குனர்களும் மேலே கீழே வச்சு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை.
எல்லா இக்கனாலும் ஒரே ஸ்டேட்டஸ் தான். இல்லை ஒருத்தர் முன்னாடி ஓடுவாங்க, பின்னாடி ஓடி வருவாங்க, அவ்வளோதான் விஷயம். பட் அதனால் மோகன்ஜி அவருடைய அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அது அவருடைய ஸ்பீச். அது ஏன்னா நான் விரும்பி கேட்ட ஒரு பாடகி, இந்த பாடல் எனக்கு வேணும்னு கேட்டேன், அவர்களே இது போட்டாங்க, என்னன்னு தெரியல, தயவுசெய்து விளக்கம் கொடுங்க, அந்த நீங்கள் போட்ட ட்வீட்டை எடுத்துருங்க, எனக்கு ப்ரொமோஷன் எனக்கு இதனால கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். இது வந்து சின்மையா அவர்கள் போட்டதானே தவிர மோகன்ஜியை எதுவுமே போடலை. அவர் போட்டதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அவர் அவருடைய பாயிண்ட் ஆஃப் இல்லை ரிச்சர்டு ஹீரோவை பண்ணியிருக்கா அப்படி. ஸோ அதனால் இது இந்த ட்வீட்டு வந்து கண்டிப்பாக அவர்கள் போடும்போது ஏதோ அவசரத்தில் போட்டிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மீட்டூவில் வந்து அவர்களாம் நிறைய குரல் கொடுக்கும்போது மோகன்ஜி வந்து சப்போர்ட் பண்ணி ட்வீட் போட்டிருக்கதாகவும் சொல்கிறார் அவர். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் நிறையா இருக்குது, சின்மையா அவர்களுக்கு ஃபேன்ஸ் அதிகமாக இருக்காங்க, மக்கள் ஆதரவு இருக்குது, உங்களுடைய குரலை லவ் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ உங்களுடைய பாடல் அவ்வளோ அதாவது ஒன்றுக்கு ஒன்று வந்து அவ்வளோ பெட்டராக இருக்கும் உங்களுடைய பாடல்கள். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து திரைத்துறையில் நீண்டமாக இருக்கணும், நிறைய பாடல்கள் பாடணும். இது வந்து மற்றதுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயந்தான் இது. சினிமாங்கிறத தயவுசெய்து எடுத்துக்கணும். எல்லா பாடல்களையும் பாடுங்க, எல்லா டைரக்டர்களுடைய படங்களையும் நீங்கள் பாடுங்க, யார் எது சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். இதனால் பாதிப்பு கண்டிப்பாக சின்மை அவர்களுக்கு வராது. ஏன்னா பண்ணின ஆக்டர்ஸுக்கே வராது, ஒரு பாடின பாடகைக்கு எப்படி வரும்? கண்டிப்பாக வராது. கண்டிப்பாக அவர்கள் வந்து ஒரு நல்ல பாடலாக பாடியிருக்காங்கன்ற உணர்வோடு நான் கேட்டதை வச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக அவர்களுக்கும் தெரியும் அது. ஓகே ஓகே சார். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு சினிமாவில். சிவகார்த்திகேயன் அவர்கள் ஃபேன்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இது வந்து செலிபிரிட்டிஸ்க்காக மட்டுமே இந்த ஆப் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியாவில் அவங்க நேம் வச்சு வேறு வேறு பேஜஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, அதுலேருந்து தவறான கருத்துக்கள் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இது வந்து செக்யூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னன்னா, இவரை இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு வந்தது லைட்டாக கொஞ்சம் சரியானதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இவர் தனுஷ் பற்றி பேசுகிறது எல்லாமே இவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாரு. தனுஷை பற்றி தவறான கருத்துக்கள் சொல்கிறது. ரீசெண்டாக ஒரு சீரியல் ஆக்டர்ஸும் வந்து தனுஷ் அவர்களோட மேனேஜரை பற்றி ஒரு பாலியல் குற்றச்சாட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வரும்போது சிவகார்த்திகேயன் தான் இதுக்கு பின்னோடியாக இருக்காருன்றது பேசப்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது இவரை கூப்பிட்டு ஓப்பன் பண்ணலான்னு யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. அவரும் அதை பேசியிருக்காரு. அதில் வந்து இன்னொன்று சொல்லியிருந்தாரு, என்னை யாரும் கடவுளாக பார்க்காதீங்க, அண்ணனா பாருங்க, தம்பியா பாருங்க அப்படின்னு சொல்லி. இதில் இந்த ஆப் ஓப்பன் பண்ணதை பற்றியும் இவரோட கருத்து சொல்லியிருக்காரு இல்லையா, தவறான கருத்துக்கள் வருது அப்படின்றத பற்றியும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, சிவகார்த்தினுடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும். ஏன்னா அவருடைய இண்டிவிஜுவல் திறமை ஒன்று இருக்க போய் தான் அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடிஞ்சுது. இப்போ நம்ம தனுஷ் அவர்கள் வந்து சிவகார்த்தினை படம் வச்சு பண்ணார், தூக்கி விட்டாருன்னா ஓகே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் தூக்கி விட்டு தான் வளர முடியும். அதாவது இப்போ வந்து தனுஷ் அவர்களுக்கு உங்கள் அப்பா கஸ்தூரிராஜாவோ செல்வராகவோ இல்லைன்னா அவர் வந்திருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டெப்பு. என்ன பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து அவருடைய சொல்கிறது வந்து ரசிகர்கள் வந்து ரசிகர்களாக இருந்தால் போதும், அவர் எப்போவுமே வந்து கொண்டாடணும், ரொம்ப செலிப்ரேட் பண்ணுங்கிற அளவுக்கு அவர் விருப்பப்பட்டதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இல்லை. ஸோ என்ன ஒரு அண்ணனாக பாருங்கள், ஒரு தம்பியாக பாருங்கள். ஸோ கடவுளை பார்க்குற அளவுக்குலாம் நாங்கள் உங்களை மாதிரி தான், நான் சாதாரண மனுஷன்தான். எனக்கு ஒரு இடம் வந்திருக்கேன், நான் போயிருக்கேன். எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு வரும். அப்போ அதை நோக்கி நீங்கள் போகலாங்கிற விஷயத்த சொல்ல வர்றாரு. ரெண்டாவது இந்த ஆப்லாம் பண்ணும்போது, சிவகார்த்திகேயன் பண்ணும்போது நம்மளை வந்து கூப்பிட்டு கௌரவிச்சு ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொல்லும் போது அதுக்கு வந்து அவர் ஒரு மரியாதை தர்றார். நம்ம அப்படி தான் எடுத்துக்கலாமே தவிர இதன் மூலமாக நிறைய கருத்து நல்ல விஷயத்த சொல்ல வாங்கன்னு சொல்ல வர்றாரு. நம்ம அப்படி தான் இதை ட்ராவல் பண்ணி எடுத்துக்கனால அவர் இப்போ இருக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸுக்கு, அந்த ஒரு பிஸிக்கு வந்து மற்றவர்களை தூக்கி அடித்து பேசி பண்ணுறதான சூழ்நிலையில் வந்து சிவகார்த்திகேயன் இப்போ இல்லை. ஓகே, ஏன்னா அவருக்கு ஷெடியூலே பயங்கர டைட் ஷெடியூல். படமே ஏகப்பட்ட படம், 2-3 வருஷத்துக்கு டேட்ஸே வேறு இல்லை. ரெண்டாவது அவர் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளையோட பேச கூட நேரம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்கிற சமயத்தில் போய் மற்றவர்களை பேசுகிறதுக்காக நேரம் இருக்க போது வளர்ந்துட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்காங்க, எல்லாமே அதாவது ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்கிறார் அவர். தனுஷு கூட அண்ணன் தான் சொல்கிறார், தனுஷ் ரசிகர்களில் கூட அவர் மூத்தவர்கள் அண்ணன் தான் சொல்கிறார். அவர் எல்லாமே எனக்கு அண்ணன் மாதிரி தான்றாரு. அப்போ இந்த இடத்துல எஸ்கேவுடைய அந்த மனசை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் மற்றவர்கள் ஏதோ சொல்லி இந்த 4 பேர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்காங்கிற மாதிரி சொல்லி இவருக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணி அவருக்கு ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த ரசிகர்களை மோத விட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் பார்க்கப்படுது. தனுஷ் படத்துக்கு எப்பப்போ ஒரு படத்துக்கு வருமோ அப்போல்லாம் வந்து அடிப்பாங்க. சிவகார்த்திகேயன் படத்துக்கும் அப்படி தான் அடிப்போம். மதராசி கூட சிவகார்த்திகேயன் படத்துக்கும் அப்படி தான் மதராசி கூட அப்படி தான் அடித்தாங்க. இப்போ ஜனவரி 14ஆம் தேதி நம்ம பராசக்தி வரும். அதெல்லாம் பராசக்தியெல்லாம் நீங்கள் எஸ்கேவுடைய ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடும். அமரனில் நீங்கள் எப்படி பார்த்து மிரண்டிங்களோ இதில் வந்து இன்னொரு 10 மடங்கு அதிகமாக இருக்கும். ரியல் ஒரு மேட்ரு எடுத்து அந்த ஓல்டு கட்டப், அந்த 65 இருந்த ஒரு அதாவது ஹேர் ஸ்டைல், அந்த காஸ்டியூம்ஸ்லாம் போட்டு பிரமாதமாக மிரட்டியிருக்கார் அந்த படம். அது வந்து வேறு லெவலில் இருக்குது உங்களுக்கு. அதை
அதனால் ஒருத்தரை பேசுறதுக்கோ ஒருத்தரை அப்படி தூக்கி தாழ்த்தி நம்ம உயர்ந்து போகிறதுக்கோ சிவகார்த்தியன் இல்லை. ஓகே சார். இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் பற்றி பராசக்தி நீங்களே பேசுறீங்க. பராசக்தி ஜான்ல ரிலீஸ் ஆகுது, ஜனநாயகனும் ஜான் 9th ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டியா பார்க்கப்படும் அப்படின்றது இருந்துச்சு. சினிமாவை தாண்டி அரசியலாவும் இது பார்க்கப்படுது அப்படின்னு இருந்துச்சு. விஜயோட படம், இந்த பக்கம் பராசக்தி, ஸோ அது ஒரு சித்தாந்தம்னும் போது இந்த பக்கம் விஜய் அவர்களோட படம் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ ஆடியோ லான்ச் ரெண்டுத்துமே இப்போ நடக்க போகுது. மலேசியாவில் விஜய் அவர்களோடது, இங்கே சிவகார்த்திகேயனோடது பராசக்தி நடக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த போட்டி அரசியல் ப்ளஸ் சினிமா சேர்ந்த ஒரு போட்டியாக இது பார்க்குது, இந்த 2 படமும் மோதிக்கிறது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, போட்டி இருக்கலாம், அது ஒன்றும் தவறே இல்லை. எல்லா நடிகர்களும் போட்டி, அண்ணன் படம் ஹிட் ஆச்சா, தம்பி ஏன் படம் ஹிட் ஆகும் அப்படின்னு நினைக்கல, ஒன்றும் தவறு கிடையாது. போட்டிகள் இருந்தால் தான் நீங்கள் ஒரு நல்ல படத்தை வந்து ஆரோக்கியமாக கொடுக்க முடியும். பொறாமை தான் இருக்கக்கூடாது. இங்கே சிவகார்த்திகேயனுக்கு பொறாமைங்கிறதே இல்லை. அப்படி விஜய் அதை நினைக்கல. நினச்சிருந்தானா கோட்டில் துப்பாக்கியை கொடுத்துருக்க மாட்டார் ஒரு சீன் வர வச்சு. இந்த சீன் தேவையே இல்லை தெரியுமா உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பட் வெங்கட் பிரபு லைக் பண்ணி சொல்லும்போது தம்பி எஸ்கே தானே கூப்பிட அவன் நடிக்க வேணும்னு சொல்லி நடிக்க வச்சு துப்பாக்கியால் கொடுத்துட்டு போகிறார் சீனில். இப்போ நம்ம இதெல்லாமே வந்து இந்த ஆரோக்கியமான ஒரு விஷயங்களாக தான் நம்ம பார்க்கப்படுது. இல்லை விஜய்க்கு போட்டி எஸ்கேயா, விஜய் இடத்த பிடிச்சிடுவாரா? யாரும் யாரோட இடத்த பிடிக்க முடியாது. அவர்களும் ஒரு இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அவர்களும் ஒரு சீட்டு போட்டாங்க, இப்போ உட்காந்துட்டாங்க. அதனால் வந்து இந்த 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 இதில் வந்து இப்போ ஜனவரி 9 வந்து ஜனநாயகன் வருது, ஜனவரி 14 பராசக்தி வருது. ரெண்டுமே வேறு ஜெனரல் படம். இது பக்கா ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் படம் ஜனநாயகன். அதில் ஒரு பெண் சமுதாயம் எப்படி வாழுங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். பட் பிரமாதமாக இருக்கும் ஒரு மேட்ரு தான். ஸோ இது வேறு, பராசக்தி வேறு. உங்களுக்கு அந்த ஜோனல் 65 என்ன நடந்ததுன்னே தெரியாது. இப்போ மக்கள் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் ஜென்சி கிட்டவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருப்பாங்க. அது அந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்திருக்காங்க. எஸ்கேயும் சரி, அதர்வா சரி, ஜெயம் ரவி சரி, ஸ்ரீலீலா, நீங்கள் பழைய சாவித்ரி பத்மினி கெட்டப்பில் வருவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டைல் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஸ்ரீலீலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டு இப்போ ஜீன்ஸை போட்டு டான்ஸ் ஆடுறது வேறு நார்மல், எல்லா பேரும் ஆகிட்டு போவாங்க. இந்த கெட்டப்பில் அந்த சாரியில் அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு சுருள் ரிங்கை விட்டுட்டு வர்றதெல்லாம் வந்து ரொம்ப பருவம், ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ உங்களுக்கு அந்த 65 காலகட்டத்துக்கே கொண்டு போயிடுவாங்க. அதனால் அந்த படம் வேறு மாதிரி. என்ன கேட்டால் மொத்தத்தில் 2 படமே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணுன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக 2 பேருக்குமே மிகப்பெரிய ஹிட் அமையும் படம். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் சினிமா குறித்து, நிறைய எங்களுக்காக பார்க்கணும். மிக்க நன்றி. நன்றி.